தனம் தனசக்தி ஏகாந்தம் கிடைப்பதற்காக மேற்கு நோக்கி அமர்ந்து அப்படியே தியானித்துக் கொண்டிருத்தல். எந்த காரியத்தை நினைத்து நாம் ஜெபம் செய்கின்றோமோ அதற்கேற்ற வகையிலே ஆசனம் இருக்க வேண்டும் என்பது முக்கியமாகும். எல்லாத்துக்கும் பல வகை இருக்கு. உதாரணமா ஒரு கம்பளி வாங்கி துணி வாங்கி கம்பளி ஆசனம் போட்டு உட்காரலாம், அது ஒரு சிறப்பு தான். சிவப்பு கம்பளம் கிடைச்சி அது மேல உட்காரலாம், இதெல்லாம் சர்வ சித்தர் என்ற ஒரு விஷயம். அதை சித்தி பெறுவதற்காக இந்த கம்பளத்தை பயன்படுத்தல், சிவப்பு கம்பளம் பயன்படுத்தல் இதெல்லாம் உண்டு. தர்ப்பை புல் போட்டு உட்காருவாங்க, தர்ப்பை புல் போட்டு தர்ப்பை மீது அமர்ந்து தியானம் செய்தல். தர்ப்பையும் மிக சிறந்த ஒரு விஷயம், ஞான சித்தி உண்டாகக்கூடிய அளவுக்கு இது இருக்கிறது. எந்த காரியத்தை நினைத்து நாம் ஜெபம் செய்கின்றோமோ அதற்கேற்ற வகையிலே ஆசனம் இருக்க வேண்டும் என்பது முக்கியமாகும். எனவே இந்த ஆசனத்தை போட்டு அமருகின்ற பொழுது காரிய சித்தி அடைவதற்காக வேண்டியே மிக முக்கியமாக கருதப்பட்டது. பெரும்பாலும் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். வடக்கு பக்கமாக அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த தியானத்திலே நல்ல ஒரு மாற்றமும் தெளிவும் கிடைக்கிறது என்பது எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாகும். இந்த தியானத்தினுடைய மிகப்பெரிய நிலையை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு உட்காருகிறோம், எதை நினைக்கிறோம், எதை சிந்திக்கிறோம் என்பதும் மிக முக்கியம். ஒரு மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே தியானித்தல் என்பது அதைவிட பெரிய விஷயமாகும். எனவே நல்ல வசீகரமான சக்தி கிடைக்க அப்படியே கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்தல். தனம் தனசக்தி ஏகாந்தம் கிடைப்பதற்காக மேற்கு நோக்கி அமர்ந்து அப்படியே தியானித்துக் கொண்டிருத்தல். தியானத்துக்கான மந்திரங்களை கூட சேர்ந்து சொல்லிக் கொண்டிருத்தல். அதே மாதிரி ஆயுள் பெருக வேண்டும், மனதிலே சாந்தி கிடைக்க வேண்டும், வலிமை வேண்டும், செய்த செயல் எல்லாம் ஒரு மன சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதற்காக வடக்கு முகமாக அமர்ந்து தியானித்தல். அது நமக்கு இன்னுமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதனால திசையெல்லாம் அமர்ந்து அப்படியே தியானம் செய்து வந்தால், அதில் ஜப மந்திரங்களையும் சொல்லி வந்தால் அதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதம் நம் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நிகழும். பொதுவாக தியானம் பண்ணும்போது ஜபம் செய்யும்போது மந்திரம் சொல்றோம், மந்திரம் ஜபம் எல்லாமே தியானம் இதெல்லாம் செய்யற காலத்துல எப்பவுமே முடி ஒதுக்கி வைக்கலாமே தவிர அது போட்டு இறுக்கி கட்டி அது பண்ணி செய்யாம அப்படி இயல்பா அந்த முடி இருக்கணும். அது அடிக்கடி தலையை போட்டு தொடக்கூடாது, முடி மேல கை போகக்கூடாது. ஆக இது எல்லாம் இல்லாம இதெல்லாம் விட்டுட்டு நல்ல நியமத்தை கடைப்பிடிச்சு ஜப எண்ணிக்கை அப்படியே அதிகப்படுத்திட்டே போய் தியானமும் ஜபமும் ஒன்றாக இருந்தால் அது முக்கியமாக. இப்போ இந்த ஜபத்துக்கு ஒரு மாலை முக்கியமாய், கையில மாலை இருக்கணும். அதாவது ஒரு தர்ம செயலை செய்யும் போது தர்ப்ப புல்லுக்கு முக்கியமான இடம் கொடுப்பாங்க. ஒரு ஹோமம் பண்ணட்டும், மற்ற காரியமாகட்டும், கையில பவித்திரம் போடும் போதாகட்டும், அதுக்கெல்லாம் தர்ப்பை புல் பயன்படுத்துவாங்க. அதாவது ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜலம் இல்லாமல் தானம் வழங்கக்கூடாது, தண்ணி ஊற்றிட்டு தான் தானம் கொடுப்பாங்க, அது இருக்கணும். அப்போ இந்த முறையெல்லாம் இல்லாம சும்மா எண்ணிக்கை இல்லாம ஜபம் செஞ்சுட்டு உட்காந்து எனக்கு ஒன்றும் சித்தி ஆகலைன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் முறைகள், இதெல்லாம் இருந்தா தான் நல்லா நடக்கும்.